You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு இடைப்படுகிறார். இதற்கு முன்பு ஒரு 5 செய்தி கொடுத்தேன். ஆண்டவர் வைக்கிற இடத்துல இருக்கணும், தேவன் சொல்லுவதை கேட்கணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவன் சொன்னாதான் போகணும், தேவன் சொல்லாமல் செய்யக்கூடாது, தேவனுடைய எல்லைக்குள்ளே இருக்கணும் என்பதை ஒட்டி அநேக வார்த்தைகள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டது. இப்பொழுது இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன வார்த்தை அது? ஆண்டவர் இயேசு அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் இது. அவரே. சரி, இப்போ இவர் எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? அவர் வைக்கப்பட்ட இடம் எது? பரலோகம். பரலோகம் மேலே. அவர் பரலோகத்தில் இருந்தார். இப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். 2024 வருஷத்துக்கு முன்ன, அல்ல 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் எங்கே இருந்தார்? வார்த்தையாகிய தேவன், அவர் பரலோகத்தின் தேவன், தேவாதி தேவன். அவர் இருப்பிடம் பரலோகம், அங்கே இருந்தார். இப்போ 2000 வருஷம் முன்னாடி தான் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். பரலோகத்தில் இருந்தவர் பூமிக்கு வந்தார். ஏன் வரணும்? அவர் இருந்த இடம் மேலே, இடத்தை விட்டுட்டார். அப்போ இது பரலோக சித்தம். இயேசுவானவர் பரலோகத்தில் இருக்க முடியும் அவரால். ஆனால் அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன்? பரலோக சித்தம், தேவ திட்டம், தேவ சித்தம் செய்ய வந்தார். தேவ சித்தம் செய்ய என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவர் பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இல்லை, அவர் தேவன். பூமிக்கு வந்த பிறகு அவர் மனுஷனாக வரணும். அவரை குறித்து வேதாகமத்தில் முன்கூட்டியே சொல்லியிருக்கு, தேவன் மனிதனாய் வர வேண்டும், மனிதனுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இது தெய்வ நோக்கம். வேதத்தில் குறிக்கப்பட்ட முன் தீர்க்க தரிசனங்கள் அப்படி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை தான், எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா? தன்னை மனுஷகுமாரன் அழைக்கிறார். அவர் தேவகுமாரன். யோவான் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அவரை தேவகுமாரன்னு அழைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல லூக்காவில் இயேசுவானவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்திருக்கிறேன். எங்கே இருந்தேன் தெரியுமா? பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வந்தார்? மனுஷன் தெய்வீகத்தை இழந்து விட்டான். தெய்வீகத்தை இழந்துட்டான். பாவத்துக்குள்ளே போயிட்டான், சாபத்துக்குள்ளே போயிட்டான், விடுதலை இல்லாமல் வாழுறான், மனசு தடுமாறுது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நரகத்தை நோக்கி அவன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. படைத்த தேவன் அவரால் தாங்க முடியல. அதனால தான் குறிக்கப்பட்ட நேரத்தில், அவர் குறித்த நேரத்தில் இந்த உலகத்தில் இழந்து போன ஒன்றை மீண்டும் அவனுக்கு பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக பார்க்கிறோம். பரலோகம் பரிசுத்தமான இடம், பூலோகம் பூமி பாவம் நிறைந்த இடம். பரலோகத்தின் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் பாவம் நிறைந்த அந்த பூமியிலே உலகத்துக்கு வந்து அவர் பணி செய்தார்.
பாவ சூழ்நிலைகளை கண்டித்தார். பாவத்தை அவர் வெறுத்தார். பாவிகளை அவர் நேசித்தார். மனந்திரும்புதலின் செய்தியை கொடுத்தார். ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்கிற காரியங்களை சொன்னார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. அப்போ இந்த பூமிக்கு அவர் வந்ததின் நோக்கம் என்ன? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் பாவம் அவர் மேலே வந்தது. அவர் வார்த்தைகளை சொன்னார். பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் வந்த நோக்கம் பாருங்க, எவ்வளோ விடுதலை கொடுக்கணும். ஜனங்களை நேசித்தார். ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்பினார். அவர் கடைசியில் அவர் என்ன செய்தார் பாருங்க, அவர் பரிசுத்தம் பாவமாக்கப்பட்டார், சாபமானார். பாவியாக மாறல. அவர் பாவியாக மாறல, பாவம் செய்யலை. ஆனால் பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. கடைசியாக அவருக்கு என்ன ஆனது பாருங்க, பாவத்திலே விழுந்து போன மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்ததே சாகிறதுக்கு தான். அவர் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்வதற்காக வரவில்லை. பாவத்திலே செத்துப்போன மனுஷனுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்கு அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து மனுஷனுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் சிலுவையிலே பலியாக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், வஸ்திரங்கள் கழட்டப்பட்டார், நிந்தைக்குள்ளானார். அந்த ஆண்டவர் தான் அந்த பூமியிலே அவ்வளவு கேடடைந்தார். இப்படி இருந்ததனால என்ன நடந்தது பாருங்க, பரம எருசலேமில் தான் அவர் ஊழியம், யூதேயாவில் அவருடைய ஊழியம், சமாரியாலாம் போயிருக்காரு, அந்த ஏரியாவில் ஊழியெல்லாம் செஞ்சிருக்காரு. கடைசியில் பரம எருசலேம், பரலோகம்னு வைத்து கொள்ளுங்களேன், அந்த பரலோகத்தில் கொண்டு போய் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு தான் அவர் எருசலேமின் ஒரு பகுதி தான், இஸ்ரேலின் ஒரு பகுதி தான் பெத்லெகேம், அங்கே பிறந்தார். எருசலேமில் ஊழியம் செய்தார். எருசலேமில் தான் அவரை பிடிச்சு அடித்தாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. அங்கிருந்து தான் எழுந்து போனார் அந்த ஆண்டவர். அங்கே தான் மீண்டும் வரப்போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களின் செய்தியை நான் கொடுத்தேன். என்ன தெரியுமா? எருசலேமை விட்டு போகாதீங்க, காத்திருங்கன்னு இந்த ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். அவர் உயிரோடு எழுந்த பிறகு இப்படி காத்திருக்கும்போது இவர் பரலோகத்துக்கு வழிகாட்டி பரம எருசலேமுக்கு வரணும்னு சொல்லிட்டு போனவர் பரிசுத்த ஆவியானவரை, தம் பிள்ளைகளை வழிநடத்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நாம் போன பிறகு தான் அவர் வருவார்னு சொல்லிட்டு போனார். அதன் பிறகு இந்த பூமியிலே ஆவியானவர் அருளப்பட்டார். இன்றைக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன், எபேசியர் 1:3 உன்னதத்தின் தேவன் உங்களுக்கு உன்னத ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கன்னு சொன்ன ஆண்டவர் உன்னத ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதை கொடுக்கணுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? 91ஆம் சங்கீதம் 1 வசனத்தின்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழலுக்குள்ளே அடங்கிருங்க. அந்த உன்னதமானவரின் மறைவில் இருங்க. உன்னத தெய்வமேன்னு கூப்பிடுங்க. பரலோக தகப்பனேன்னு சொல்லுங்க. என்னை தேடி வந்த தெய்வமேன்னு சொல்லுங்க. எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு கேளுங்க. அவர் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை பராமரித்து, உங்களை போஷித்து, உங்களை காப்பாற்றி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை அலங்கரித்து,
உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பிடித்து கொள்ளுவோம், வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம், தெளிவடைவோம், அவருக்காக வாழுவோம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.